ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் டேங் பவுடர் எப்படி நம்ம வீட்லேயே ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்பவே சுலபம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். டேங் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா 5 தான். குளுக்கோஸ், சிட்ரிக் ஆசிட், அப்புறம் எசன்ஸு, சுகர், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சால்ட்டு. முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இந்த ஜாரில் 1/2 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. அடுத்து ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. ஸ்வீட்னஸ் டேலி பண்ணுறதுக்காக, கொஞ்சம் ஸ்வீட்னஸ் தூக்கி கொடுக்கும், அதுக்காக தான். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குளுக்கோஸ் பவுடர் சேர்த்துக்கோங்க. ப்ளைன் குளுக்கோஸ் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சிட்ரிக் ஆசிட் 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது புளிப்பு சுவைக்காக. அடுத்து நம்மளுக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அந்த ஃப்ளேவரில் எசன்ஸ் எடுத்துக்கோங்க. நான் ஆரஞ்சு எசன்ஸ் எடுத்திருக்கேன். இது கலரும் கொடுக்கும், அதே சமயத்தில் ஆரஞ்சோட ஃப்ளேவரும் நம்மளுக்கு வரும். இது உங்களுக்கு எசன்ஸ் ஷாப்லலாம் அவைலபிளாக இருக்கும், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயும் கிடைக்கும். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா அரைச்சி பவுடராக எடுத்துக்கோங்க. ரெடி பண்ண பவுடரை ஒரு ஏர்டைட் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இப்போ நம்ம டேங் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸில் நம்மளுக்கு தேவையான அளவு டேங் பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். இது கூட தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி ஐஸ் வாட்டராக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா ஜில்லுன்னு இருக்கும். இல்லைனா நார்மல் வாட்டர் சேர்த்துட்டு நீங்கள் ஐஸ் க்யூப்ஸ் போட்டால் கூட ஓகே தான். இல்லைனா நார்மல் வாட்டரில் ரெடி பண்ணிவிட்டு இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணாலும் சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது பண்ணுறது எவ்வளோ சுலபம்னு சொல்லிட்டு. இனிமேல் கடையில் டேங் பவுடர் வாங்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்மளே வீட்டில் ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும்னு நம்புகிறேன். மறுபடியும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.